வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துருச்சு. என்னடா அது, இந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட இறந்து ஒரு 15, 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்னமும் வந்து அந்த நபரை பற்றி இவ்வளோ வன்மம் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ இது மட்டும் தானே பார்த்தீங்கன்னா, இதே போல் நிறைய 1, 2ன்னா பரவாயில்ல. 1 டைம், 2 டைம் நிறைய டைம் வந்து இது மாதிரி திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இத பத்தி நம்ம பேசலாமா? இல்ல வேணாமா? அப்படின்னு சொல்லியும் அதையும் யோசிச்சேன். ஸோ இந்த வீடியோ எண்டுல வந்து நீங்களே சொல்லுங்க. இது எதுக்காக நடக்குது? ஏன் இப்படி பண்றாங்கன்றது. ஸோ நம்ம எத பத்தி பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, வாலா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள மூவியோட ஒரு சின்ன கிளிப்ஸ். அது நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப்ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அ வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எல்லாருக்கும் தெரியும். வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அந்த நபர வந்து அந்த நபர் காஸ்டிங் போட்ட ஒரு நபர வந்து ஒரு மலையாளி வந்து என்ன பண்றாருன்னா, அடிக்கிறாரு. அடிக்கிறாரு. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடிக்கிற நபர் வந்து மீசைய இப்டி முறுக்கி விட்டாப்புல பண்றாரு. அடி வாங்குற அடி வாங்குற நபர் வந்து வீரப்பன் கெட்டப் போட்டிருக்காரு. அந்த நபர் என்னன்னா, மீசைய மழுங்க வைக்கிற மாரி ஒரு சீனும், அவர் அடிக்கும்போது அவர் மீசைய மழுங்க வைக்கிற மாரி ஒரு சீனும் வந்து கொண்டு வந்திருக்குங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணணும்? அவரு கிட்டத்தட்ட இறந்து 15, 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். 15 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எக்ஸாக்ட்டான இது எனக்கு நான் சொல்லல. பாயிண்ட் பர்லாம் சொல்லல. இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த நபர ஏன் அப்படி பண்ணணும்? அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆ அவரு வீரப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து சுட்டது எல்லாமே பண்ணது எல்லாமே கர்நாடக காவல்துறை தான் அவர் வந்து பனிஷ்மென்ட் பண்ணாரு. சம்மந்தம் இல்லாம மலையாளி சம்மந்தப்பட்ட ஒரு படத்துல ஏன் வந்து அவங்கள கொண்டு வரணும்? ஆ அதுபோல வந்து நம்ம சரி அப்படியே நீங்க வச்சாலுமே, அந்த வனத்துறை அதிகாரிகள வந்து சுட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க மலைவாழ் மக்கள வந்து அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துனாங்கன்ற காரணத்தினால தான், அந்த நபர்கள திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்ற காரணத்தினால அவங்கள வந்து சுட்டாங்க. ஓகேங்களா? அப்படி சுட்டதன் பேர்ல தான் வந்து அவர் பேர் வந்து பிரபலமாச்சு. அதேபோல வந்து அதுக்கடுத்து பல சம்பவம் நடந்துச்சு. சரி மெயினா பார்க்கணும் இதுதான். அவர் செஞ்சது சட்டப்படி தப்புன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி தப்பு தான். ஆனா, மனசாட்சிப்படி பார்த்தீங்கன்னா, ரைட்டு. ரைட்டு சரியான விஷயம் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு என்னால இங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி இப்படி இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு நபர, இப்ப கொண்டு வந்து ஒரு படத்தின் மூலமா இந்த மாரி பண்றதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்க முடியும்? அப்படின்னு நான் கேட்கிறேன். சரி, அப்படி நீங்க பண்ற மாரியா இருந்தா, எதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றீங்க? அதுவும் ஒரு மலையாள திரைப்படத்துல ஒரு தமிழர வந்து ஆ தமிழர்ல ஒரு ஒரு போராட்ட குணம் இருக்கக்கூடிய ஒரு நபர வந்து அடிக்கிற மாரியும், ஒரு அசிங்கப்படுத்துற மாரியும் வந்து கொண்டு வரீங்க. அது என்ன வந்து தெரிவிக்குதுன்னா, ஒரு மலையாள படம்ன்றபோது, அந்த ஒரு அடிக்கிற நபர் வந்து ஒரு மலையாளியா தான் சித்தரிக்கப்படுறாரு. இப்ப என்ன உருவாகுது அப்படின்னா மலையாளிகளுக்கும், தமிழர்களுக்கும் இடையில ஒரு வெறுப்புணர்வ வந்து உருவாக்குற மாரியான ஒரு படமா அந்த ஒரு காட்சி அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த ஒரு கிளிப் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படிதான் புரியுது. சரி ஏன் மலையாளிகளுக்கும், தமிழர்களுக்கும் என்ன பிரச்சனை? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருதாய் மக்கள் தான். தமிழ்நாட்டுல இருந்து தான் மலையாளம் கடைசியா பிரிஞ்ச மொழி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மலையாளம் தான் வந்து சொல்றாங்க. சரி நீங்க ஏத்துக்கல. ஓகேப்பா. நீங்க தனியா போயிட்டீங்க. தனி குடித்தனம் போயிட்டீங்க. நாங்க வந்து தனி அப்படின்னு சொல்லுங்க. சரி இருந்துட்டு போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அங்க இருக்கக்கூடிய மலையாள மக்கள் கூட இந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா, இந்த ஒரு சில படங்கள் வந்து எதுக்கு இது மாரி படம்லாம் வருது? அதே படத்துல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாய்க்கு வந்து மலையாள படத்துல ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து பிரபாகரன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ கேட்டா வந்து இது எதார்த்தமா வச்ச பேரு. எதார்த்தமா அது எப்படி கரெக்ட்டா வேற பேரே உங்களுக்கு கிடைக்கலையா? எப்படி நீங்க எதார்த்தமா எப்படி பேர வைப்பீங்க? சரி. இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு நபர் வந்து ஒரு சமூக வலைதளத்தில பதிவிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சமணர்களை இது யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில சமணர்களுக்கு கழுவுல ஏத்திருக்காரு ஒரு லொடுக்கு பாண்டி அப்படின்னு லொடுக்கு பாண்டினா வேற யாரும் சொல்லல. ஒரு பாண்டியர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லிருக்காரு. பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ட பத்தி அவர் வந்து அதில வந்து பாண்டியர்கள இழிவா வந்து பேசியிருக்காரு. அதான் நம்ம வந்து தெளிவா சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தோட அ அ ப்ரீவியஸ் பீரியட்ல இருக்கக்கூடிய சோல்ஜரா இருந்த ஒரு சில சமூகங்கள் இருக்கு இல்லையா? அந்த சமூகங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இந்த திரைப்படங்கள் மூலமா வந்து அவங்க சாதிய சொல்லாம, இந்த சாதி அடையாளங்களா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள வந்து மையப்படுத்தி, இந்த மாரி அவங்கள அசிங்கப்படுத்துற மாரி பேசுறது அப்படின்றது ஏற்புடையதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா,
இப்போ ஒரு பக்கமும் ஒரு பக்கம் வந்து வீரப்பன், இன்னொரு பக்கம் வந்து இந்த பாண்டியர்கள் அந்த மாரி சொல்றதுன்றது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இவங்கள ஒடுக்குறது மூலமா வந்து தமிழ்நாட்ட வேற ஒரு நபர் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல எடுக்குறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதுவுல அவங்க மீதான வெறுப்ப வந்து இதுவல வந்து உமிழ்றாங்க அப்டின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல இதுதான் வந்து இந்த வீடியோ மூலமா வந்து நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ எனக்கு வந்து நான் பார்த்த இந்த கிளிப்ஸு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அப்படிதான் புரியுது. ஆனா ஏன் இதெல்லாம் தேவையானதா அப்படின்றத கண்டிப்பா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா மக்களுமே இங்க தமிழ் மக்களா இருக்கட்டும், தெலுங்கு மக்களா இருக்கட்டும், கன்னடா மக்களா இருக்கட்டும், இல்ல மலையாள மக்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டு, அவங்கவங்க பொழப்ப தான் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனா தேவையில்லாத இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் வந்து இது மாரியான வேலைகள், அதாவது அவங்களோட இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுனா திரைப்படம் பெரிய அளவுல வெற்றி பெறணும், நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா, அதில ஏதாவது வந்து ஒரு இது மாரி ஒரு விருப்பம் ஏற்படுத்துற மாரியோ, இல்ல வந்து வேற ஒரு நபர வந்து மட்டம் தட்டி நம்ம பெரிய ஆளு அப்படின்ற மாரி காட்டுற மாரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அது வந்து ரொம்ப வைரலா வந்து அந்த படத்த எல்லாரும் பார்ப்பாங்க. அதுவும் நெறைய வருமானம் வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அவங்க அதில அப்ளை பண்றாங்களா? அப்படின்னு நமக்கு சரியா ஒண்ணும் புரியல. அப்படி நீங்க வந்து உங்களுக்கு நெறைய வருமானம் வரணும், உங்க படம் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நல்ல திரைக்கதை, நல்ல ஒரு தயாரிப்ப வச்சு ஒரு நல்ல ஒரு படத்த எடுங்க. நல்ல ஒரு கதைக்களம் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாரி மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுக்காக வந்து நீங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது அவசியமான்னு எனக்கு தெரியல. ஸோ இத தான் வந்து இந்த வீடியோல உங்கள்ட்ட பேசணும்னு நெனச்சேன். ஸோ இப்ப நான் பேசியிருக்கிறது ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண வேணான்னு எதுவுமே சொல்லல. ஏன்னா இது வந்து நான் என்னோட ஒப்பீனியன் தான் நான் வந்து சொல்றேன். நான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோவ வந்து பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு தப்பா தெரிஞ்சுது. ஸோ நீங்க அத பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் வந்து இந்த மாரிலாம் நடக்குது? என்ன காரணம்? அப்படின்றத நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள வந்து சந்திக்கிறேன்.